என்ஆர் காங்கிரஸ் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கமே மாநில அந்தஸ்து பெறுவதற்காக தான் இந்த இயக்கமே தொடங்கப்பட்டது. என்ன பண்ணியிருக்காரு? ஏற்கனவே ஒரு முறை என்ஆர் காங்கிரஸ் தொடங்கி 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார். இப்போது மீண்டும் 2வது முறையாக இன்றைக்கு பாரதிய ஜனதா. அப்போதாவது நீங்க ஆண்டு கொண்டிருந்த போது காங்கிரஸ் உங்களுக்கு உதவி செய்யவில்லை சொன்னீங்க. இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த முதலமைச்சர் என்ன செய்தார்? இந்த 3 ஆண்டு காலம் மாநில அந்தஸ்தை பெறுவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? குரல் எழுப்பியிருக்கிறாரா? நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறாரா? நாடாளுமன்றத்தில் போராட்டம் செய்திருக்கிறாரா? டெல்லி போய் சந்தித்து பிரதமரை கோரிக்கை வைத்திருக்கிறாரா? இன்றைக்கு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சீதாராமையா, கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் மாநிலங்களுக்கான நிதியை மத்திய பாரதிய ஜனதா அரசு தர மறுக்கிறது என்று டெல்லியிலே அமர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் இங்கு வாய்ஸாவடால் விட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் இந்த புதுச்சேரி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஏமாற போறீங்க? இன்னமும் இந்த காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவதை இந்த நாட்டு மக்கள், இந்த புதுச்சேரி மக்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சியில் இருக்கின்ற போதே 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே, இங்கே புதுச்சேரியிலே முதலமைச்சர் நாராயணசாமி, மன்மோகன் சிங் அரசிலே மன்மோகன் அமைச்சர், பிரதம மந்திரி அவருடைய அமைச்சர் இலாக்காவிலே இணையமைச்சர், சக்தி வாய்ந்த இணையமைச்சராக இருந்தார். அப்போது இதே என்ஆர் முதலமைச்சர். இங்க என்ஆருக்கும் இந்த நாராயணசாமிக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட விரோதத்தால் இந்த பாண்டிச்சேரியுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. அன்றைக்கு இன்றைக்கு வாய்க்கிறிய பேசுகின்ற இந்த நாராயணசாமி நினைத்திருந்தார் அன்றைக்கு மன்மோகன் சிங்கிடம் வாதாடி, ஏன்னா அவரிடம் தான் அந்த துறையே இருக்கிறது. பப்ளிக் கிரீவன்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் முழு அதிகாரமும் அவர் ஆளுமை செய்கின்ற அதிகாரம் அன்றைக்கு நாராயணசாமி கிட்ட இருந்தது. அன்னைக்கு என்ன சரிச்சிட்டு இருந்தார் அந்த நாராயணசாமி? அன்னைக்கு இந்த மாநில அந்தஸ்தை பெற்று தந்திருக்கலாம்ல? என்ன செய்தார்? அன்னைக்கு காங்கிரஸ் உங்களுடைய அமைச்சர் அங்கே மன்மோகன் சிங், என்ஆர் காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார்? இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்தால் எங்கள் மோடி அதை செய்வார், இதை செய்வார். என்ன செய்தார் மோடி? இந்த 3 ஆண்டு காலம் இந்த பாண்டிச்சேரிக்கு இந்த மோடி என்ன செய்தார்? தைரியம் இருந்தால் இந்த பாரதிய ஜனதா கட்சி மேலே போட்டு சொல்லட்டும். இந்த பாண்டிச்சேரிக்கு எங்கள் ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசிலிருந்து இந்த திட்டங்களை, இந்த சிறப்பு நிதிகளை இந்த பாண்டிச்சேரிக்கு நாங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு திட்டத்தை சொல்லுங்க. அதற்கு நேர்மாறாக இன்னைக்கு என்ன நடக்குது? இந்தியா முழுவதும் இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கப்படுகின்றன, ஏலம் விடப்படுகிறது. குறிப்பாக மின்சாரத்துறை, மின் உற்பத்தி, மின் விநியோகம், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், இது அத்தனையும் இன்னைக்கு யாரா வாங்குறானா? ஒரே ஆள் தான் வாங்குறான். யாரானா? அதானி. யாரானா? பார்த்திருப்பீங்க அதானியுடைய மனைவி எப்படி ஒரே ஆள். இந்தியாவுடைய உங்களுடைய சொத்து, நம்முடைய சொத்து, நம்முடைய வரிப்பணத்திலே உருவாக்கப்பட்ட அனைத்து துறைமுகங்களும், அனைத்து விமான நிலையங்களும், அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் இன்றைக்கு யாரா வாங்குறதுன்னா அதானி. அதுதான் இன்னைக்கு பாண்டிச்சேரி நடந்திருக்கு. உங்களுக்கு நல்லது செய்தாரா? மின்சாரம் பயன்படுத்தினால் ப்ரீபெய்ட் சொன்னார் பார், ஏற்கனவே பணத்தை கட்டிடணும்.
1000 2000 5000 கட்டிடணும். அந்த 5000 ரூபாய் தீர்ந்தா உடனே மின்சாரம் கட் ஆயிடும். திருப்பி நீ பணம் போட்டாதான் மின்சாரம் வரும். சரி, இதே ஒரு அயோக்கியத்தனம். இங்க சொன்னார், எப்படி நீ அதை தனியாருக்கு கொடுக்க போற? தனியாருக்கு கொடுக்கும்போது அவன் செலவு பண்ண போறான். நீ ஏன் அரசாங்கத்து பணத்தை எடுத்து 400 கோடி ரூபாய் போட்டு ஸ்மார்ட் மீட்டர் போடுற? நீ ப்ரீபெய்டு பணம் கட்டணும்னு முடிவு பண்ணிட்ட, ஏழை விட போற. ஏழை விடும் போது அந்த மின்சாரம் அந்த மீட்டரை அவனே மாத்திக்கிட்டோன்னு அவன் செலவுல விட வேண்டியது தானே. ஏன்னா அவன் கொடுத்தா காசு தர மாட்டான். 400 மீட்டர் ஏழை விட்டா அந்த ஸ்மார்ட் மீட்டர்ல இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஊழல் நடக்குது. ஏன் தெரியும் எங்களுக்கு கேட்குறீங்களா? நாங்கள் உங்கள் பிஜேபி உங்கள் தலைவர் குட்டியே நாங்கள் மனு கொடுத்துக்கிறோம். நான் தான் கொடுத்தோம். ஏன்னா எங்கள் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இப்போ ஒரு மந்திரி அவங்க ஜெயிலில் இருந்திருக்கிற ஒரு மந்திரி, ஒரே மந்திரி இந்த இந்தியாவில் ஒருத்தான். அவர் மின்சாரத்துறை அமைச்சர். இங்கே எப்படி ஸ்மார்ட் மீட்டர் வச்சிங்களோ அங்கே அதே மாதிரி ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி கையூட்டு பெறுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டது. அதை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நேரடியாக பாரதிய ஜனதாவுடைய உள்துறை அமைச்சரிடம் மனு கொடுத்தோம். ஆளுநரிடத்தில் மனு கொடுக்கப்பட்டது. இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற இந்த பாண்டிச்சேரி மாநிலத்திலே வேகமாக அரசு ஊழியருக்கு சம்பளம் தர முடியல. இங்க சொல்றாங்க பொது ஊழியர் ரேஷன் கார்டில் இருக்கிற 6 மாசமா சம்பளம் தரலன்றாங்க. சம்பளம் இல்ல, 45 மாசமா அவன் எப்படி குடும்பம் நடத்துவான்? தற்கொலை தான் பண்ணிக்கணும். ஆனா அவனுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்ல. ஸ்மார்ட் மீட்டர் போடுறதுக்கு மட்டும் 400 கோடி ரூபாய். என்ன அவசரம்? என்ன அவசரம்? அவசியமா அந்த 400 மீட்டர் கொடுத்து 400 கோடி ரூபாய் கொடுத்து ஸ்மார்ட் மீட்டரை போட்டு தனியார்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை இந்த முதலமைச்சர் இந்த பாரதிய ஜனதாவும் இந்த மக்களுக்கு விளக்கணும்.